பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் உமன் எஸ்ஐயாக பணியாற்றி வருபவர் தரண்யா. இவர் கடந்த 16ஆம் தேதி தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் தனக்கு நெருக்கமான ஏட்டையா மீனாட்சி சுந்தரத்திடம் வீரமான வேலைக்காரன், விவரமான வேலைக்காரன்னு சொல்லிவிட்டு சும்மா கிழக்கும் மேற்கும் சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, பாட்டில் கேஸ் போட வேண்டிய டார்கெட் எனக்கு இருக்கு, யாரையாவது பிடித்து கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டாராம். நெருங்கிய தோழியின் டார்கெட்டை நிறைவேற்றி தர முடிவெடுத்த ஏட்டையா மீனாட்சி சுந்தரம் தனியா போனால் சரி வராதுன்னு நினைத்து தனது நண்பர்கள் தாளமுத்து நகர் ஸ்டேஷனில் பணிபுரியும் எஸ்ஐ மாணிக்கராஜா மற்றும் இரு ஏட்டையாவையும் அழைத்து கொண்டு 17ஆம் தேதி காலையில் புறப்பட்டுள்ளார். தென்பாகம் காவல் லிமிட்டில் ஆயிரக்கணக்கான வடமாநில கூலி தொழிலாளர்கள் காலையில் 6 மணிக்கே வாட்டர் பாட்டிலை வாங்கிக் கொண்டு வேலைக்கு செல்வது வழக்கம். அதனால் அந்த லிமிட்டில் போய் பாட்டிலை பிடிப்போம் என்று பைபாஸ் சாலையில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடைக்கு அருகில் பாரில் வேலை பார்க்கும் அமுதா நகரை சேர்ந்த 24 வயது இளைஞர் அருணாச்சலத்தை பார்த்துள்ளனர். அவரை ரவுண்டு கட்டி பிடித்துள்ளனர். பின்னர் பிடிபட்ட அருணாச்சலத்துக்கு போலீஸ் டீம் தங்கள் ஸ்டைலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் 10 குவார்ட்டர் பாட்டில்களை முதலில் கொடுத்தாராம். காலையில் 6:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் 3 மணி நேரமாக அருணாச்சலத்தை தங்கள் பிடியில் வைத்து உருவியதில் 20 பாட்டிலாக ஆங்காங்கே பதுக்கி வைத்திருந்த 180 குவார்ட்டர் பாட்டில்கள் வரை கைப்பற்றினாராம். அதன் பிறகு 120 பாட்டில்களுடன் அருணாச்சலத்தை தென்பாகம் காவல் நிலையத்தில் எஸ்ஐ தரண்யாவிடம் ஒப்படைத்துவிட்டு கேஸை போட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு மீனாட்சி சுந்தரம் மற்றும் மாணிக்கராஜா டீம் கிளம்பிவிட்டதாம். காலை 10 மணியிலிருந்து தென்பாகம் காவல் நிலையத்தில் இருந்த அருணாச்சலத்தை ஸ்டேஷனுக்கு வரும் போலீசார் வழக்கம் போல் விசாரித்துவிட்டு எஸ்ஐ தரண்யாவின் கேஸ் என தெரிந்து கொண்டு சென்றனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மாலை 5:50 மணி அளவில் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றனர். கைதிகளை இரவு 7 மணிக்கு பிறகு ரிமாண்டுக்கு அனுப்புவதை போலீசார் வழக்கமான நடைமுறையாக கொண்டுள்ளதால் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் அருணாச்சலத்தை மீண்டும் தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து பிற கைதிகளுடன் லாக்கப்பில் அடைத்தனர். போலீசின் விசாரணை மற்றும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டால் நிலைகுலைந்து நடுக்கத்தில் இருந்த அருணாச்சலம் திடீரென லாக்கப்பில் மயங்கி விழுந்துள்ளார். அப்போது லாக்கப் கதவின் இரும்பு கம்பியில் தலை அடிபட்டு ரத்தம் வந்ததாக விவரம் அறிந்த தூத்துக்குடி தென்பாகம் போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே எஸ்ஐ தரண்யாவை இடமாற்றம் செய்வதற்கு சில போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டபோது லாக்கப் சம்பவம் விஸ்வரூபம் எடுக்காமல் இன உணர்வோடு பேசி முடித்து உடலை ஒப்படைத்ததாகவும் பின்னர் எதுக்கு என்னை டிரான்ஸ்பர் பண்ண போறீங்க என சண்டை போட்டு வாக்குவாதம் செய்ததாகவும் போலீஸ் வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது. பெண் எஸ்ஐக்கு விசுவாசத்தை காட்டுவதற்காக அவரது ஆண் நண்பர் தாளமுத்து நகர் ஏட்டையா மீனாட்சி சுந்தரம் செய்த காரியம்தான் இவ்வளவு பெரிய விவகாரத்தில் முடிந்துவிட்டது என தங்களுக்குள் ரகசியமாக பேசிக் கொள்கின்றனர் தூத்துக்குடி போலீசார். எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றும் வகையில் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி ஒன்றில் தூத்துக்குடி தென்பாகம் போலீஸ் எஸ்ஐ தரண்யாவும் தாளமுத்து நகர் ஏட்டையா மீனாட்சி சுந்தரமும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி கேக் ஊட்டி அகமகிழ்ந்த போட்டோ தற்போது தூத்துக்குடி காவலர் குடியிருப்பு வாசிகளிடம் ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருகிறதாம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.